ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சனிக்கிழமையில் எடுத்துகிட்ருக்கேங்க. இன்றைக்கி வந்து ஃபுல் டே என்னென்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் எழுந்திரிச்சதும் வாசல் தொளிச்சு கோலம் போட்டு விட்டுட்டாங்க. குழந்தைங்க 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, சமையல் வேலையை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சமைக்க போயிட்டுங்க. ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சு விட்டுட்டு ஒரு அடுப்பில் டீ போட்டுட்டு இருந்தாங்க. சமைச்சி எல்லாம் எடுத்து வச்சுட்டு சேரைக்கு ஒன்று ஓரம் அடிக்கிறது இருந்துச்சுங்க. அதுக்கு தையல் ஓட்டிட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டேங்க. வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டேன். நாளைக்கு ஊருக்கு கிளம்பணுன்றதுனால துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டேங்க. துவைச்சி போட்டு குளிச்சுட்டு வந்து விளக்கு போட்டு விட்டேங்க. விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு எல்லோரும் ஊருக்கு கிளம்பிட்டோங்க. தங்கச்சி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ தங்கச்சி வீட்டுக்கு தாங்க கிளம்பிட்டோம். தங்கச்சி வீட்டுக்கு போய் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு ஊருக்கு வந்து 1 வருஷம் ஆனதுனால இப்போ தாங்க போய் பார்க்க போகிறோம். போனதும் தம்பி போய் உள்ளே ஒளிஞ்சிக்கினான் பார்க்க முடியாமல். அப்புறம் போய் அவங்கள பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அடுத்து நாத்தனாரோடைய பொண்ணு வீட்டுக்கும் கிளம்பியாச்சுங்க. அவங்க வீட்டையும் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பாட்டி வீட்டுக்கு கிளம்புனாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்கிறதுனால எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. எல்லாம் பக்கம் பக்கம் ஊராக இருக்கிறதுனால ஒரே நாளில் போயிட்டு வந்துட்டோங்க. அங்கே பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா பாட்டி வீட்டுக்கு போனோம். பாட்டி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு ஒரு சித்தி பெரியம்மாலாம் அங்கேயே வந்திருந்தாங்க. அங்கேயே பார்த்துட்டு குழந்தைங்க அங்கேயே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் தம்பி பையன் வந்திருந்தான். அவன் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் படுத்து இது பண்ணதும் தூங்கிட்டு இருந்தாங்க. தாத்தா மாடெல்லாம் பிடிச்சி கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் சித்தி வீட்டான போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. கொஞ்ச நேரம் சித்தி வீட்டான இருந்துட்டு குழந்தைங்க அங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. தம்பி பையன் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க கூட விளையாடிட்டு ஒரு நேரம் போனதே தெரியலைங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க 2 பேரும் நாங்கள் இங்கே இருக்கிறோமா, காலையில் வரோன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள அங்கேயே விட்டுட்டு நாங்கள் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்து விளக்கு போட்டுட்டு காலையில் துவைச்சி வச்சுருந்த துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாள் இப்படி தாங்க போச்சு. தேங்க்யூ.